ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. 20 லட்சம் பேருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தாவேக அரசு ஒரு அதிரடி திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னன்னா, ரேஷன் கார்டுகளுக்கு வரப்போகக்கூடிய புதிய கட்டுப்பாடுகள் தாங்க. அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்கள் சுமார் 20 லட்சம் பேர் தொடர்ந்து பொருட்களை வாங்காமல் சலுகைகளை மட்டுமே பெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத அடுத்து ரேஷன் திட்டத்தில் முறைகேடுகளை தவிர்க்க விஜய் தலைமையிலான தாவேக அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டு வருவதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி தமிழகம் முழுவதும் தற்போது சுமார் 2.28 கோடி ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்குது. இந்த கார்டுகளுக்கு இலவச அரிசி, மலிவு விலை பருப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 1000 வரை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து செலவழித்து வருகிறது. இந்நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை நடத்திய சமீபத்திய ஆய்வில் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கார்டுதாரர்களில் சுமார் 20 லட்சம் கார்டுதாரர்கள் தங்களுக்குரிய மாத பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்குவதே இல்லை என்பது தெரிய வந்திருக்கு. இவர்கள் அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு, பொங்கல் ரொக்கப்பணம் மற்றும் இதர சிறப்பு நிதியுதவிகள் போன்ற சலுகைகளை மட்டுமே தங்களின் ரேஷன் கார்டுகள் மூலம் பெற்று பயன்படுத்துவதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் இதர மாதங்களில் அத்தியாவசிய பொருட்களை வாங்காமல் அப்படியே விட்டு விடுறாங்களா? இப்படி பொருட்களை வாங்காமல் சலுகைகளை மட்டும் அனுபவிக்கக்கூடியதுனால அரசுக்கு வீண் பணவிரையை ஏற்படுவது தெரிய வருது. ரேஷன் விநியோகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்புள்ளதாக இதன் மூலம் தெரிய வந்திருக்கு. இதனை தடுத்து உண்மையான ஏழை எளிய மற்றும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டும் ரேஷன் திட்டத்தின் முழு பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. இதன் காரணமாக தொடர்ந்து குறிப்பிட்ட மாதங்கள் பொருட்கள் வாங்காத கார்டுகளை உடனே கண்டறிந்து அவற்றின் மீது புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க அல்லது தகுதி நீக்க செய்ய தற்பொழுது தாவேக அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கோட்டை வட்டார தாள்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. இதுதான் இப்போ காட்டுத்தீ போல சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு புது அறிமுகத்தை கொண்டு வருவது நல்லது தான். ஏடா இதுக்கு முன்னாடி தான் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காமல் அந்த உதவிகளை மட்டும் பெற்றுட்டு எல்லாருமே இருந்தாங்க. இனி அந்த மாதிரி யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னா உடனே அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக கார்டு நீக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு குற்றாகவும் இருக்குது. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இன்னொன்று வெளியாகிருக்கு. இதை செய்யலாம், ரேஷனில் இலவச அரிசி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாள்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற நியூஸையும் சொல்கிறேன், வாங்க அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. மத்திய மாநில அரசுகள் சார்பாக ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவோ மானிய விலையிலேயோ அரிசி, கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் தான் இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் ரேஷனில் மணிய விலையில் இலவசமாக அரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்பட்டு வருது. ஆனால் சிலர் வசதி இருந்து இவற்றை வாங்கி சென்று விலைக்கு விற்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இவற்றை சரி செய்ய அரசு சார்பாக கண்காணிப்பு பணிகள் இப்போ தீவிரமாக நடந்துட்டுருக்கு. குறிப்பாக ரேஷன் அட்டைகளில் KYC நடைமுறை என்பது மிக கடுமையாக பின்பற்றப்பட்டுருக்கு. இதன்படி ஒவ்வொரு ரேஷன் கார்டிலும் உள்ள உறுப்பினர்கள் விவரங்கள் சரிபார்க்கப்படும். அதன் அடிப்படையில் அந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய குடும்பம் மணிய விலை பொருட்கள் பெற தகுதி பெற்றதா இல்லையா என்பதை முடிவு செய்வார்கள். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது AAY மற்றும் PHH ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதன்படி தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு அரிசி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு.
எனவே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடியவங்க உடனடியாக ரேஷன் கடைக்கு சென்று நீங்கள் இது வரைக்கும் பயோமெட்ரிக் பதிவினை மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உடனே பயோமெட்ரிக் பதிவினை மேற்கொள்ள வேண்டும். இல்லைனா உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு அரிசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வழங்கப்படாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடை நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதிக்குள் பயோமெட்ரிக் பதிவினை மேற்கொள்ள வேண்டும். இந்த தாள்கள் தற்போது ரேஷன் கடையில் புதுசாக வெளியாகி வைரல் ஆயிட்டிருக்கு. ஆக்சுவலி இது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ரேஷன் கடைக்கு போய் உடனடியாக இதை செய்ய வேண்டும். ரேஷன் கடை வாயிலாக பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த முக்கியமான நியூஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதையும் ஷேர் பண்ணிட்டேன். எனவே உடனே உங்கள் ரேஷன் கடைக்கு சென்று கேஒய்சி முடித்து கொள்ளுங்கள். அதோடு ரேஷன் பொருட்கள் மற்றும் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் நீங்கள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பயோமெட்ரிக் பதிவினை மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைனா வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே உங்களுடைய ரேஷன் கடைக்கு போய் உங்களுடைய கைரேகையை வைத்துட்டு வந்துடுங்க. இது வரைக்கும் கைரேகை உங்கள் வீட்டில் யாராவது வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள தான் முதல்ல கூட்டிகிட்டு போய் வைக்கணும். ஸோ ஏன்னா அவங்க கைரேகை நீங்கள் வைக்காமல் இருக்கிறதுனால அவங்க இல்லைன்னு சொல்லி பதிவாகிரும். அப்புறம் உங்களுக்கு பொருட்கள் எல்லாம் குறைந்துடும். மெயினாக அரிசி வழங்கப்படாது. அதனால் அரிசி கிடைக்கணும்னா உடனே இந்த மாதிரி விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு நிறைய அப்டேட்கள் வெளியாகிட்டே இருக்குது. அந்த அப்டேட்கள் வெளியாக என்னென்ன வெளியாகிருக்கு, அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற நியூஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக ரேஷன் சம்மந்தப்பட்ட இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் ரேஷன் கடையில் இனி பொருட்களுடைய தரம் நல்லா தரமாக இருக்கிறத பார்த்து கொடுக்கணுங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவுறுப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. அதோடு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எடை குறையாமல் தரமாக கரெக்டாக 1 கிலோனா 1 கிலோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேக்கெட் செய்து விற்கப்படக்கூடிய ஒரு விஷயமும் அமுல்படுத்த இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதெல்லாம் போக தான் தெரியும் அடுத்து என்னென்னலாம் மாற்றம் வரும்னு. தமிழக அரசில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய மாற்றமானது ஒவ்வொரு நாளுமே வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரேஷன் சம்மந்தப்பட்ட இந்த மாற்றமானது தற்போது வந்திருக்கு. ஏமாற்றவங்களுக்கு ரேஷன் கார்டு தகுதி நீக்கம் செய்யப்படும். ரேஷன் கார்டில் பொருட்கள் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருட்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய கார்டில் எத்தனை நாள் வாங்கலன்னு கண்டுபிடிச்சு அவங்களும் நீக்கப்படும். அதோடு ரேஷன் கார்டில் பேர் இருக்கவங்க அந்த பயோமெட்ரிக் வைக்கலாம், அவங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாது. இப்போ இதுதான் அப்டேட்டான நியூஸு. இதற்கேற்ப ரேஷன் கார்டில் பயன்பெற முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை உடனே தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.